திரும்ப வில்லன் பண்ண ஆரம்பிச்சேன்னு வையேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜை பயன்படுத்தி மாசான ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி VNல எடிட் பண்ணுறது. ஸோ தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு VN ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய லாகின் ஐக்கன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி டிஃபால்ட் ஃபோட்டோ டியூரேஷன் லெவலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 0.50க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா மேலே இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கேலரியில் ஃபோட்டோ செக்ஷன்லேருந்து நீங்கள் என்னென்ன இமேஜஸை பயன்படுத்தி இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா இமேஜையும் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஏரோ மார்க்கை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணுறதுக்கான பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இமேஜோட லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இமேஜோட லென்த்தை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இது எந்த அளவுக்கு லென்த் வேணும் அப்படின்னா 6.50 அப்படின்ற செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் லென்த்தன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த டைலாக் வீடியோ கரெக்டாக இந்த செகண்ட்ஸுக்கு தான் நமக்கு ப்ளே ஆகும். ஸோ அது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் எல்லாமே வந்து ½ செகண்ட், அதாவது 1 செகண்ட் கூட இல்லாமல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜில் சில செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம செய்யணும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய டூல்ஸில் எஃப்எக்ஸ் அப்படின்ற டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நிறையவே ஷேக்கிங் எஃபெக்ட் வந்து இருக்கும். இருந்தாலும் நமக்கு எக்ஸ்பேண்ட் அப்படின்ற இந்த எஃபெக்ட் தான் வேணும். ஸோ இந்த எக்ஸ்பேண்டை வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய டபுள் டிக் அப்ளை டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து டச் பண்ணிக்கோங்க. இது டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 இமேஜுக்கு சென்டரில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் லைட் தான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கும் சேம் அந்த டபுள் டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜுக்கு ஒரு ஃபில்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஃபில்டர் அப்படின்ற டூலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆல்ரெடி ஒரு ஃபில்டர் எஃபெக்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். இதே எஃபெக்ட் நீங்களும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் கேலரியிலேருந்து இந்த ஃபில்டர் எஃபெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோல்டர்லேருந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் ஆகிடும். இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய டபுள் டிக் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய பேட் பாய் அப்படின்ற டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணுறதுக்காக கீழே இருக்கக்கூடிய டூலில் ஃபில் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய குரோமா அப்படின்ற டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கரெக்டாக இந்த டெக்ஸ்ட்டில் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் 2 ஆப்ஷனையுமே வந்து 50% இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஐக்கனை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி வீடியோ /ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேலரியிலேருந்து இந்த வீடியோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட் வந்து ஆட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கரெக்டாக ஸ்க்ரீனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ பர்ஃபெக்டாக ஸ்டேட்டஸில் ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எந்த வித இஷ்யூவும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணலாம். வீடியோ சேவ் பண்ண ரைட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் சிம்மில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு போகும். நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பாய்.